ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இணையற்ற நாமத்தில் இந்த செப்டம்பர் மாதம் இறுதி வெள்ளிக்கிழமை கூட்டத்துக்கும் கர்த்தரால் அழைத்து கொண்டு வரப்பட்ட தேவஜனமாகிய உங்களை யெகோவாயிரே பெதஸ்தா ஜெப வீட்டின் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இன்றைக்கு என்ன வார்த்தையை நம்ம பார்க்க போறோம்னா, ஏசாயா, எல்லாரும் பைபிள் எடுத்துருங்க. ஏசாயா 54:6-7. ஏசாயா 54ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரீயை போலவும், ஏழாம் பிரயாயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியை போலவும் இருக்கிற ஒன்ன கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார். இமை பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால உன்னை சேர்த்துக் கொள்வேன். அல்லேலூயா. ஏசப்பா, இன்னைக்கு ஆண்டவர் இந்த மாத வாக்குத்தத்தத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னையோட முடிஞ்சிடும். அல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, எப்படிப்பட்ட சூழ்நிலைமையில உங்க வாழ்க்கை இருக்குன்னா, கைவிடப்பட்டு மனம் நொந்து போன ஒருத்தர், திடீர்னு யாரையோ நம்பினாங்க, கைவிடப்பட்டுட்டாங்க, கைவிடப்பட்டு தனிமையா நிக்கிறாங்க. அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, மனம் நொந்த ஒரு ஸ்திரியை போல. இளம் பிரயாயத்துல விவாகம் பண்ணி ஒரு தள்ளப்பட்ட மனைவி, வேண்டாம் அப்படின்னு அடிச்சு துரத்திட்டாங்கன்னு வைங்க, அவ எப்படி இனி என் வாழ்க்கை என்னன்னு ஒரு கேள்விக்குறியோடு இருப்பாளோ, அப்படி மனம் நொந்து பித்து பிடிச்சு போய் செய்வது அறியாது, ஆமென், திகைச்சு போய் கவலையோட இருக்கிற உங்களை பார்த்து இயேசு சொல்லுகிறார், கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். நீங்க கேட்கறீங்கல்ல, ஏன் அந்த பாடு, எதுக்கு அந்த நிந்த, ஏன் அந்த துன்பம், வயசான காலத்துல கூட என்னால நிம்மதியா கஞ்சி குடிக்க முடியலையே, ஏன் அந்த நெருக்கம், ஏன் அந்த பாடு, ஏன் என்னை யாரும் புரிந்து கொள்ள மாட்டேங்கிறாங்க, கவலைப்படுறீங்களா? அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிறீங்களா? பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார். அதனாலதான் இமை பொழுது அவர் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைமைய உங்களுக்கு தந்து கைவிட்டாராம். எப்படிப்பட்ட சூழ்நிலைமை? மனநொந்தவளை போல, கைவிடப்பட்டவளை போல, விவாகம் பண்ணி தள்ளப்பட்டவளை போல இன்னைக்கு ஒரு சூழ்நிலைமைக்குள்ள நீங்க, உங்க குடும்பம், உங்க மகன், உங்க மகா, உங்க வாழ்க்கை, உங்க எதிர்காலம் இருக்குதுல்ல, அதுக்கு காரணம் இமை பொழுது கைவிட்டதுனால. ஆனாலும் என் உருக்கமான இரக்கத்தின்படி சேர்த்துக் கொள்வேன். இன்னைக்கு இமை பொழுது ஒருத்தர் கைவிடப்பட்டிருக்கிறார். ஏன் கைவிடப்பட்டார்? எப்படி ஆண்டவர் சேர்த்து கொண்டார்? அவங்களுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? அதுல இருந்து ஆண்டவர் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் என்பதற்கு ஆதாரமாக எல்லாரும் எடுக்கணும். 2 ராஜாக்கள், நானே தான் படிக்க போறேன், அதனால எல்லாரும் எடுங்க பார்க்கலாம். 2 ராஜாக்கள், வேதம் கொண்டு வந்தவர்கள் பரிசுத்த வேதத்தை திறக்கணும். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 21 நான் படிக்கிறேன். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, அப்படியே பைபிள் வச்சுக்கோங்க, இங்க ஒரு ராஜா, எசேக்கியா ராஜா, அவருக்கு சந்ததியில் அது வரை இல்லை, அவருக்கு ஒரு வியாதி இருக்கு, அந்த வியாதியின் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார். எசேக்கியா யார்? ஒரு ராஜா. இப்ப எசேக்கியா கிட்ட ஏசாயாவை தேவன் அனுப்புகிறார். ஏசாயா ஒரு தேவனுடைய மனிதர், ஒரு தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசி இவ்விதமா சொல்றாரு, எசேக்கியா ராஜாவே, முதல்ல உங்க வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்துங்க. அப்படின்னா உங்க மனைவிக்கு அடுத்து, உங்களுக்கு அடுத்து ராஜ்ய பாரத்தை யாருக்கு கொடுக்கணும்,
சொத்து விவரெல்லாம் எங்க இருக்கு, அதனுடைய நகல், அதனுடைய அந்த தபஸ் எல்லாம் எங்க இருக்கு, அதெல்லாம் ஒழுங்குபடுத்தும். ஏன்னா நீங்க பிழைக்க மாட்டீங்க, சாவ போறீங்க. அப்படி யார் சொல்றா? கர்த்தர் சொல்லுகிறா. எவ்வளவு பெரிய தீர்க்க தரிசனம் பாத்தீங்களா? நாமெல்லாம் அந்த இடத்துல எப்படி இருப்போம்? நொறுங்கியே போவோம். நம்மள ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு, 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 ஆசீர்வதிப்பாரு. போற இடத்துல எல்லாம் அதை தான் உடுக்கடிச்சு விட வேண்டியிருக்கு உங்களுக்கு. உன் கண்ணீரை துடைப்பாரு, கண்ணீரை துடைப்பாரு, கண்ணீரை துடைப்பாரு. ஏ கவலைப்படாதே, கவலைப்படாதே, கவலைப்படாதே. ஏ பயப்படாதே, பயப்படாதே, பயப்படாதே. உடுக்கடிச்சு அனுப்பி விட்டாலும் நீங்க எப்படிதான் இருக்கீங்க? அப்படியே தான் இருக்கேங்க. உண்மையே சொல்றாங்க, அப்படியே தான் இருக்கும். உண்மை ஒத்துக்கோங்க. என்னமோ டெவலப் ஆகி வந்து உட்கார்ந்து இருக்கிற மாதிரி அப்படியே தான் இருக்கும். நம்ம கேட்கிற பிரசங்கத்தில் என்ன இருக்கணும்? தேன் இருக்கணும். அதுவும் எப்படிப்பட்ட தேனா இருக்கணும்? தெளி தேனா இருக்கணும். அது எப்படி இருக்கணும்? மதுரமா இருக்கணும். செய்தி முடிஞ்சோடனே கமாண்ட் வரும். சும்மா இப்படி திட்டி பிரசங்கம் பண்ணாதீங்க. மனசு வீட்டுக்குள்ள எல்லாத்தையும் திட்டுப்பட்டு, தெருவில் திட்டுப்பட்டு, இங்க வந்து 4 வார்த்தை நல்ல வார்த்தை கிடைக்காதான் வந்தா இங்கேயும் இப்படின்னா ஒரு ஆமேன் சொல்லுங்க. நான் அதற்கு ஒரு வசனம் வச்சிருக்கிறேன், தேனை மட்டாய் சாப்பிடுங்க. ஆமே. அதனால இனிமையான பிரசங்கத்தை மட்டாய் மட்டும் கேட்டால் போதும். ஒரு சிலர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த பையனுக்கு கல்யாணம் கட்டி கொடுத்தது தப்பு போல. கேட்டுறதுக்கு முன்னையாடையாவது எங்களுக்கு ஆதரவா பேசிட்டு இருந்தா, கேட்டுன பிறகு முழுசா எங்களை தான் தாக்கி பிரசங்கம் பண்றாரு. கேட்டுன பிறகு தான் கொஞ்சம் லட்சணங்கள் தெரியுது. முதல்ல சொல்லி தெரியும், உங்க வீட்டாட்கள் சொல்லி, இப்ப லைவா தெரியுது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறார். ஆமே. இங்க இவ்வளவு பிரசங்கத்தை கேட்டாலும், ஆவிக்குரிய வார்த்தையை கேட்டாலும், தீர்க்க தரிசனத்தை கேட்டாலும், அந்த தீர்க்க தரிசனத்துல எச்சரிப்பே இருக்காது. அவ்வளவுதான். உங்களை எச்சரிச்சா ஓடிய போயிருவீங்க. மகளை சாவு கண்ணு முன்னாடி நிக்கிற மாதிரி காட்டுதுன்னா தூங்குவீங்களா? இவ்வளவு கேட்டாலும் மனசு உடஞ்சுதான் இருக்கு. நைட்டு போய் ஜோம் பண்ண முடியும் இங்கே வீட்டுல? என்னத்தை ஜோம் பண்ணி என்னத்தை செஞ்சோம்? போ பைபிளை தூக்கி என்னத்தை நடந்துச்சு? போ ஏதோ கூட்டத்துக்கு போறோம் வாரம், போகும்போது நல்லா இருக்கும், அவ்வளவுதான். அப்படிதான் நம்ம மைண்ட்ல பிக்ஸ் பண்றோம். ஆனால் எசேக்கியா ராஜாவுக்கு வந்த தீர்க்க தரிசனம், இனி சாவீர், மரிப்பீர், பிழைக்க மாட்டீர். அந்த சூழ்நிலைமையில தேவன் கைவிட்டுட்டாரு, தீர்க்கதரிசி கைவிட்டுட்டாரு. தீர்க்க தரிசனம் மரணத்துக்குன்னு வந்துட்டு, கொஞ்சம் வயசு, சந்ததி இல்ல, குடும்பத்துல சந்தோஷம் இருக்காது. சாவ எசேக்கியா வெறுத்தார். என்ன செஞ்சா? அடுத்த வசனம் என்ன சொல்லுது? அப்பொழுது அவர் சுவர் புறமாய் திரும்பி கொண்டு தாம் முகத்தை சோத்து பக்கம் திரும்பிட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தரை நோக்கி அங்க செய்றாரு, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமுமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எங்க இப்போ உங்களை பார்த்து, உங்க குடும்பத்தை பார்த்து ஆண்டவர் மரணத்தை பேச வேண்டாம், நீ சரியில்லைன்னு ஆண்டவர் தலை தொடும்போது சொல்றார், நீ சரியில்லை, உன்னை மாத்திக்கோன்னா, நீங்க இங்கிருந்து வெளியே போறதுக்குள்ள அவ கையை பிடிச்சு பாத்தியா? ஆண்டவர் அப்படி சொல்லுவாரா? ஆண்டவர் இப்படி சொல்லுவாரா? அப்பமே நினைச்சேன் அவ இவன் கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது ஏதோ சொல்லி கொடுத்துருப்பான்னு. அதை வச்சு எனக்கு தீர்க்க தரிசனம் சொல்லிட்டான். சொல்லுவோமா? சொல்ல மாட்டோமா? நான் என்னடே தப்பு பண்ணனே? அப்படி நம்ம நியாயத்தை ஆற்ற கேட்போம், போற வழியிலேயே ஒருத்தட்ட கேட்போம், கடலை வாங்குற இடத்துல கேட்போம், அடுத்து அங்க ஓடி போவோம். மனசே கேட்காது. பாரு என்ன இப்படி சொல்லிட்டாரு பாரு, நான் அடுத்த வாரம் கூடத்துக்கே வரமாட்டேன், முடிஞ்சா நீயும் வராதுன்னு. ஏதோ நம்ம போகும்போது 4 நல்ல காரியம் செஞ்சுட்டு போவோம், கூட உள்ளவங்களையும் கெடுப்போம். நன்கு கவனிக்க வேண்டும். நாம் அப்படித்தான் இருக்கிறோம். இதுக்கு பிறகு இந்த கூட்டத்துக்கு போலாம். இவன் ஒரு ஊழியக்காரனா? இவன் இல்லைன்னா 1000 பேர், இவா இல்லைன்னா 1000 பேர் அப்படின்னு ஊழியக்காரையும் உதறிட்டு அடுத்த ஜெப மையத்தை தேடி ஓடுவோம். அங்க போனாலும் அதான் வரும். சட்டியில உள்ளதுதான் அகப்பையில வரும். உள்ளதை தான் ஆண்டவர் பேசுவார். இன்னைக்கு பிரசங்கம் மூலம் பேசுறாருன்னா உள்ள இருக்கிற காரியத்தை பேசுறார். என்ன நடந்துச்சு? இவர் மனுஷன் அதற்கு பிறகு தேடல, மனுஷங்கிட்ட போய் நியாயம் கேட்கல, வேற ஊழியக்காரர்களையோ அல்லது ஏசாயாவையோ, ஐயா இதுக்கு பரிகாரம் இருக்கா, நான் ஃபாஸ்டிங் போடணுமா,
நான் ஒப்பு கொடுக்கணுமா, நான் அர்ப்பணிக்கணுமா, நான் நல்லது தானே செஞ்சேன், நான் உத்தமன் தானே அப்படின்னு எந்த மனுஷன்கிட்டையும் தன்னை யாருன்னு ப்ரூவ் பண்ணல. அக்கா, அம்மா, உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் கெடுறதுக்கு காரணம் நீ யாருக்கிட்ட பேசணுமோ அவர்கிட்ட பேச வேண்டியதை பேசணும். தேவையில்லாததெல்லாம் தேவையில்லாதவங்க கிட்ட போய் பேசினா உனக்கு பலன் இல்லைங்கிறாரு. மனுஷனை நம்பாதங்கிறாரு. ஒரு ஆமேன் சொல்லுங்க. உங்களுக்கு புரியுதா? எசேக்கியாவுக்கு துக்கமான தீர்க்க தரிசனம் ஏசாயாவால கர்த்தர் சொல்லி வந்துட்டு, ஆனால் இந்த எசேக்கியா மனம் நொந்து மனுஷனை பார்க்காமல் ஆண்டவரை பார்த்து பேசுகிறார். கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு நம்ம நிறைய நேரம் ஏன் கைவிடப்படுறோம் தெரியுமா? மனுஷனை நம்புறதுனால, மனுஷிய நம்புறதுனால. நம்ம தலையெழுத்தை ஏன் மாற்ற முடியல தெரியுமா? நீங்க சொல்றீங்களா இது ஏன் தலையெழுத்து? சண்டை போடும்போது புருஷனை பார்த்து சொல்லுவோம், இது தலையெழுத்து. உமரை இப்படி கட்டி, ஆமா உமக்கு சேவையும் செஞ்சு இப்படி சாகணும்னு எழுதி வச்சிருக்குல்ல, அப்புறம் அதை யாரு மாற்ற முடியும்? செஞ்சு தொலைஞ்சிட்டு தான் போறேன் அப்படின்னு பேசுறோமா இல்லையா? தலை எழுத்துங்கிறோம். ஏன் அந்த தலை எழுத்து மாறல? ஏன் அந்த விதி மாறல? ஏன் அந்த ஆசீர்வாதம் மாறலன்னா மனுஷனையே பார்க்கிறோம், மனுஷியே பார்க்கிறோம். பார்க்கறது தப்பு இல்லக்கா, ஒருத்தட்ட பழகிறது தப்பு இல்லை, பேசுறது தப்பு இல்லை. எதை பேசணுங்கிற ஞானத்தை கேளுங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்க. நாசியில் ஜீவ சுவாசம் உள்ள எந்த மனுஷனை நம்பாத. கர்த்தர் பேரிலேயே பற்றுதலாயிருப்பது உனக்கு நலம். ஆமேன், ஹல்லேலூயா, ஆமேன். நீங்க நிறைய நேரம் இடை பாருடே, நான் இந்த வீட்டுக்கு வந்து, இந்த ஊழியத்துக்கு வந்து, இந்த வேலைக்கு வந்து நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் பாரு, அக்கா கிட்ட ஒரு தப்ப நீ பார்க்க முடியுமா அப்படின்னு அவட்ட கேட்போம். அவன்கிட்ட கேட்போம், அவ உள்ள என் விதி உன்கிட்ட கேட்டுக்கிறேன். போன பிற சொல்லுவா, நல்லா படுறி, உனக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலையும் வேணும்பாங்க. ஏன் மனுஷங்க கிட்ட போய் உங்க குறைய சொல்றீங்க? அதான் கைவிடப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க. நான் சொல்றேன், இந்த கடைசி காலத்துல, அன்பு தனிந்து போன காலத்துல எந்த மனுஷன் கிட்டையும் ஈவ இரக்கத்தை எதிர்பார்க்காதீங்க. கருணை கடல், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள கர்த்தர் மட்டும்தான் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லிருங்களேன். இங்க இவர் யாரையும் தேடலங்க, எசேக்கியாவையும் திரும்பி தேடலங்க. நான் சொல்றேன், ஒரு ஆவிக்குரிய மனுஷிக்கு, ஒரு ஆவிக்குரிய மனிதனுக்கு உலகமும் சரி தேவனுடைய மனிதர்களும் ஒரு கட்டம் வரதான் உதவி செய்ய முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு புரியலையா? நீங்க ஒரு ஆவிக்குரிய மனுஷியா இருந்தா, அழைக்கப்பட்டிருந்தா, ரட்சிக்கப்பட்டிருந்தா, உங்களுக்கு உறவும் உலக மனுஷனும், நீங்க சொல்றீங்கல்ல அந்த சொந்தக்காரங்க உதவ மாட்டேங்காங்க, இந்த உலக மனுஷன் பாருங்க முடியும் செய்ய மாட்டேங்கிறான், இந்த ஜோம் பண்ற பிரபுகிதியோன பாருங்க ஜோம் பண்ண வர மாட்டேங்கிறான் சொல்றீங்கல்ல, ஒரு காலம் கட்ட வரந்தா அதை அனுமதிப்பாரு. மீதி நேரம் நீ திரும்பணும் ஆண்டவர்கிட்ட, உன் முகத்தை நீ திருப்பணும், உன் காரியத்தை நீ அவர்கிட்ட சொல்லணும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அதுக்கு தான் சில நேரம் கைவிடப்பட்ட ஒரு நிலைமை வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். புரியுதா புரியலையா? எப்பவுமே மனுஷங்க கிட்ட போய் பேசி எனக்கு ஹெல்ப் பண்ணு, உதவு, நீ ஜெபம் பண்ணுவியா எனக்கு சொல்லுங்க, ஆனா அவங்க ஜெபம் பண்ணிட்டாங்கன்னு நீங்க இருந்துடாதீங்க. ஊழியக்காரனிடத்தில் போனாலும் சரி, ஊழியக்காரி கிட்ட போனாலும் சரி, நீங்க தேவ சமூகத்துல போய் தேவனோடு முகமுகமா பார்த்து பேசுற அனுபவம் எதுலையும் வராது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், உங்க நியாயத்தை அவர் கேட்க விரும்புறாரு. உங்க நீதி நீங்க சொல்லணும். இந்த பிரபுவை பார்க்கணும், ஒரு நாள் வீட்டுக்கு கூப்பிடணும், அவன்கிட்ட எல்லாம் மனசை திறந்து சொல்லணும். என்ன பிரயோஜனம்? ஆண்டவர் சொல்றாரு, நீ தேவனுக்கு நேராக திரும்பி பேசு. எசேக்கியா பாருங்க, அதை செஞ்சாருங்க, அவர் ஆசீர்வாதமா இருந்தார். நீங்க இன்னும் எப்படின்னா, தொட்டில்ல வாயில நிப்புல வச்சு அப்படியே சூப்பிக்கிட்டு இருக்கிற பிள்ளை மாதிரி நீங்க அழும்போதெல்லாம் என்ன வந்துடணும்? பாட்டு சத்தம் வந்துடணும். ஆறாரோ ஆறீராரோ. அடுத்தது என்ன வந்துடணும்? வாயில நிப்பிள் வச்சிடணும். நீங்க கஷ்டம்னா உங்களுக்கு யார் வரணும்? உதவ ஒருத்தன் வரணும், ஒருத்தி வரணும், என்னன்னு கேட்கணும், ஆறுதல் கொடுக்கணும், பணத்தை தரணும், ஊழியக்காரன் வரணும். இல்லைங்க, கர்த்தர் கிட்ட நீங்க திரும்புங்க.
ஆண்டவர் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். எசேக்கியா என் பக்கமா திரும்பினது போல என் ஜனம் எனக்கு நேரா திரும்பணும். யாருடைய ஜபத்துக்குள்ளேயோ குளிர் காயணும்னு நினைக்காதீங்க. யாருக்கிட்டையோ உங்க காரியத்தில் நான் சொல்லிட்டேன், இனி எனக்கு எல்லாம் வெற்றியா முடியும் நினைக்காதீங்க. ஏசப்பா கிட்ட திரும்புங்க. அவன் கைவிடப்பட்டான், ஏசப்பா கிட்ட திரும்பினா நடந்தது என்ன தெரியுமா? கர்த்தர் அவனுடைய ஜபத்தை கேட்டார். அல்லேலூயா. 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே, அதாவது தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு அந்த அரண்மனை முற்றத்தை விட்டு இறங்குறதுக்கு முன்னாடி தீர்க்கதரிசி கிட்ட தேவன் பேசிட்டாரு. அப்போ அந்த ராஜாவுடைய சிங்காசனத்தை விட்டு ஏசாயா போறதுக்கு எவ்வளவு தூரம் இருந்துச்சோ தெரியல. கிலோமீட்டர் தூரம் இருந்திருக்காது, கொஞ்ச தூரம் தான் இருந்திருக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி சடுதியா உடனே தாமதம் பண்ணாம எசேக்கியா சுவர்புறமா திரும்பி கண்ணீரை வடிச்சு ஜெபம் பண்ணினாரு. உமக்கு முன்பு உத்தமனா நடந்தன, நல்லதை செஞ்சன, எனக்கு ஒரு நியாயம் கிடைக்காதான்னாரு. கர்த்தர் உடனே பதில் கொடுத்துட்டார். நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், என்னை தேடு சுகப்படுவாய். இங்க அவர் நீதியை சொன்னாரு. நம்ம கிட்ட நிறைய தப்பு இருக்கும், அதை போய் சொல்லிருங்க. ஆண்டவரே நான் பாவிதான், நான் பொய் பேசுறேன், நான் கோவப்பட்டுட்டேன், என்கிட்ட இன்னும் தாழ்மை இல்லை, நான் பாவிதான், என்னை மன்னிச்சிருங்க, என்னை ஒப்பு கொடுத்துறாதீங்க, நான் உங்களை தான் நம்பி இருக்கேன்னு இந்த உலகத்தோடு இருக்கிற உறவை துண்டிச்சிட்டா ஆசீர்வாதம். அல்லேலூயா. நிறைய நேரம் ஏன் அற்புதம் நடக்க மாட்டேங்குது தெரியுமா? நம்ம நிறைய நேரம் மனுஷனை பார்க்க ஆசைப்படுறோம். அவங்க கூட பேசினா நல்லா இருக்கும், இவங்க கூட பேசினா நல்லா இருக்கும், அவங்க வாழ்க்கை மாதிரி என் வாழ்க்கை, அவங்க வீடு மாதிரி என் வீடு இருந்தா நல்லா இருக்குமே நினைக்கிறோம். ஆனா அப்படி அல்ல. எலிசாவை பாருங்க. எலியா கேட்கிறாரு, எப்ப நான் போறேன், உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறாரு. எனக்கு உங்ககிட்ட உள்ள வரத்துல 2 மடங்கு வேணும். அரிதான காரியத்தை கேட்டுட்டியப்பா, அது நான் எடுத்துக்கொள்ளப்படுற அன்னைக்கு தானே தெரியும் அப்படின்னு சொன்ன உடனேயும் எலிசா என்ன செஞ்சாரு? நேரா வீட்டுக்கு போனாரு. அங்க ஒரு ஏறு மாடு இருந்துச்சு, அதை அடிச்சு அதை சந்தா வெட்டி அதை நல்லா சமைச்சு சொந்தக்காரங்களுக்கெல்லாம் கொடுத்து விருந்தெல்லாம் பண்ணி, என்ன கொஞ்ச நாள் தேடாதீங்க, நான் எங்க போறேன்? எலியாவுக்கு பின்னாடி போறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு பின்னாடி போங்க. எந்த மனுஷ ஆலோசனைக்கு பின்னாடியும் போயிடாதீங்க. எந்த மனுஷனுடைய ஆலோசனைக்கு பின்னாடியும் போயிடாதீங்க. எந்த ஒரு மனுஷனுடைய வழிகாட்டுதலுக்கு பின்னாடியும் போகாதீங்க. காலம் கடைசி, தேவனுக்கு பின்னாடி மட்டும் போங்க. ஆமேன். அவரே நல்ல மேய்ப்பன், ஆடுகளாகி உங்களுக்காக ஜீவனை கொடுத்தவர் அவரே. அவருடைய கோலும் தடியும் தான் உங்களை ஆற்றுது. அவர் பசும்புல் மேய்ச்சல்ல உங்களை நடத்துறார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ மனுஷங்கிட்ட நீங்க ஏன்ட்ட வந்தீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்? நான் ஒரு பழைய டேப்பர் கடை தான். நான் சொல்லுவேன், ஏக்கா நீங்க உங்க கஷ்டத்தை கஷ்டங்கிய நான் 2000 அப்படின்னு போவேன். உங்ககிட்ட நான் வந்தா நான் 1980ன்னு போவீங்க. நம்ம புல்ல கொடுக்க மாட்டோம்க்கா, வைக்கோல தான் கொடுப்போம். ஒரு ஆமேன் சொல்லுங்க. புல்லு புதுசு, வைக்கோல் பழசு. அக்கா நல்ல ஆலோசகர் வேணும், இந்த அக்கா பேசாம போயிட்டாங்க, இந்த அண்ணன் பேசாம போயிட்டாங்க, பேசினா புத்தி சொல்லுவாங்கன்னா அவங்க உனக்கு வைக்கோல்ல புத்தியை தான் கொடுப்பாங்க. ஆனா நீ கர்த்தரை பார்த்தா புல்ல கொடுப்பாரு. கர்த்தர் புல்லையும் தண்ணியும் வச்சிருக்காரு. நீ பழைய துருத்தியை தேடாத, கர்த்தரை தேடு. கர்த்தரை தேடுனா ஒரு நன்மையும் குறைவுபடாது. உலகத்தை பார்க்காதீங்க, மனுஷனை பார்க்காதீங்க, மனுஷிய பார்க்காதீங்க, குறைவுகளை பார்க்காதீங்க. சுவர் புறமான அதுக்கப்புறம் அவர் யாரையும் பார்க்க விரும்பலன்னு அர்த்தம். கர்த்தரை பார்த்தாருன்னு அர்த்தம். கர்த்தரை நோக்கி பார். அவரை நோக்கி பார்க்கிறவங்களுக்கு குறைவே இருக்காதான். கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர் யாவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. இமை பொழுது கைவிடப்பட்ட எசேக்கியா யாரால? தேவனால. யார் சொன்னா? தீர்க்க தரிசனம் சொன்னார். என்ன தீர்க்க தரிசனம் சொன்னாரு? இனி நீங்க பிழைக்க மாட்டீங்க, சாக போறீங்க. உடனே எசேக்கியா என்ன செய்தாரு? சுவர்புறமா திரும்பி தான் நியாயத்தை கர்த்தர்ட்ட சொன்னாரு. கர்த்தர் அவர் விண்ணப்பத்தை கேட்டார், கண்ணீரை கண்டார், மறு உத்தரவு கொடுத்தார், ஆயுள் காலத்தை கூட கூட்டி கொடுத்தார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில இயேசு அற்புதம் பண்ணணும்னா நான் சொல்றேன், ஜெபிக்கிற காரியத்தையும் அந்தரங்கத்தையும் ஆட்டையும் வெளிப்படுத்தாதீங்க. உங்க வீட்டுக்குள்ள உங்க கணவர் துரோகம் பண்றாரா?
உங்க பையன் காதல்ல அல்லது குடியில அல்லது மோசமான பழக்க வழக்கத்தில் இருக்கானா, ஊரெல்லாம் தம்பட்டம் அடிக்காத. உங்களுக்கு வியாதியோட சிம்டம் இருக்கா, பயமா இருக்கா, அதை போய் ஊருக்குள்ள 4 பேர்ட்ட சொல்லாத எனக்கு இப்படி இருக்குன்னு. நீங்க நினைக்கிறீங்க சொன்ன உடனே இறக்கப்பட்டுருவாங்கன்னு. சொன்ன உடனே இப்ப எப்படா இவளுக்கு முகம் வீங்கன்னு காத்துதான் இருப்பாங்க. பவுலினுடைய கைய சர்ப்பம் கவ்வி பிடிக்கும் போது ஐயோ பாவண்டா, ஒருத்தன் போய் கையை கெட்டு, ஒருத்தன் போய் அந்த பாம்பு வாயை கிளி, ஒருத்தன் போய் அந்த இலையை எடுத்துட்டு வா, அவனுக்கு 10 போடு காயம் கட்டுன்னா சொன்னாங்க இல்லங்க. பவுல் கூட சொல்லல ஐயோ பாம்பே 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 கையை கடிச்சிட்டுன்னு சொல்லவே இல்லை. ஜனங்கள் தான் நோட் பண்ணாங்க. அவர் அமைதியா இருந்தார். பாடு வருதா, பிரச்சனை வருதா, போராட்டம் வருதா, அமைதியாரு. ஊரை கூட்டாத, ரகசியத்தை வெளிப்படுத்தாத, உன் முகத்தை சுவர் புக்கமா திருப்பே. உன் நியாயத்தை, உங்க பக்கம் இருக்கிற நீதிய, உங்களுக்கு யாருக்கோ வந்த சண்டையினால ஏற்பட்ட பிளவை மற்றவங்க கிட்ட நீங்க சொல்லி நியாயப்படுத்த வேண்டாயா. கர்த்தருக்கு தெரிஞ்சா போதும். கர்த்தர்ட்ட சொல்லுங்க. உங்க இருதயத்தை அவருக்கு மட்டும் ஓபன் பண்ணுங்க. அவருக்கு மட்டும் உங்க இருதயத்தை திறந்து கொடுங்க. எசேக்கியா, ஆண்டவரே நான் இப்படிலாம் நடந்தேன் ஆண்டவரே. கர்த்தர் அவருக்கு என்ன செய்தார்? கண்களில் கிருபை கொடுத்தார். அல்லேலூயா. நீங்க அப்படி செய்வீங்களா? இன்னைக்கு முடிவெடுங்க. எந்த ரகசியத்தையும் வெளிப்படுத்தாத. எல்லார் வீட்டுக்குள்ளேயும் அதை விட பெரிய பிரச்சனை இருக்கும். நம்ம நினைப்போம் அவங்க குடும்பத்துல ஒண்ணு சொல்ல மாட்டாங்கங்க. இன்னைக்கு நான் ஒண்ணு கவனிச்சேன். ரட்சிக்கப்படாத மனுஷங்க, ஆண்டவரை அறியாதவங்க, பெயர் கிறிஸ்தவங்க, அவங்களுக்குள்ள இருக்கிற ஜென்ரல், அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தாத அந்த ஒழுக்கம் ஆவிக்குரிய மனுஷன் சொல்ற ஒருத்தனுக்கும் ஒருத்திக்கும் கிடையாது. புழுத்தான் எல்லாம். கவனமா இருங்க. ஆமென். எதை சொல்லணுங்கிற ஞானத்தை தருவார். நம்பர் 2, யார் கைவிடப்பட்டார்கள்? யோவான் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 2வது நபர் யோவான் 11:1. நானே படிக்கிறேன். எல்லாரும் எடுத்துருங்களேன். பைபிளை எல்லாரும் எடுங்க. ஏன்னா பிரசங்கம் இன்னைக்கு பைபிள்ல இருந்துதான். எப்பவுமே பைபிள்ல இருந்துதான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இங்கதான் இருக்கீங்களா? உயிரோடு இருக்கிறீர்களா? ஆமா, இப்படி சொல்லணும். கர்த்தர் உயிரோடு இருக்கிறார், நானும் உயிரோடு இருக்கிறேன். பாதி பேர் சொல்லிடாதீங்க அவர் ஆவியா இருக்கிறார். ஐயா நானும் ஆவியா தான் இருக்கேன்னு சொல்லிடாதீங்க. உயிரோடு இருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. யோவான் 11ஆம் அதிகாரம் 1. மரியாளும் அவள் சகோதரியுமாகிய மார்த்தாளும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே. அவளுடைய சகோதரனாகிய லாசரு வியாதியாயிருந்தான். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, அவங்க ஒரு தூது சொல்லி அனுப்புறாங்க. வசனத்தை விட்டுறாதீங்க, ஆள் காட்டி விரல வச்சுக்கோங்க. ஜெபம் எப்படி பண்றாங்க? நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாய் இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்துக்கு ஆள் அனுப்பினார்கள். இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதி ஒன்றும் மரணத்துக்கு எதுவா இல்ல, தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு எதுவா இருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார். ஈஸியா பதில் சொல்றாரு. இவங்க ஜெபம் அவசரமான ஜெபம், அவன் சாவு போறான். அதனால ஒரு பாயிண்டை பிட் பண்றாங்க. நம்மள மாதிரி நீர் நேசிக்கிறார், இவரா நேசிக்கிறார், இவளுகளுக்கு அவன் மேல பிரியம். ஒரு ஆமேன் சொல்லுங்க. சும்மா பொய்யா பேசுறது ஜெபத்துல. உங்களுக்கு புரியலையோ என்னமோ இவங்க 2 பேரும் தம்பி மேல பாசம் வைக்கல. நீர் நேசிக்கிறவன் வியாதியா இருக்கிறான். ஆனா உண்மையிலேயே லாசரு இயேசுவோட சிநேகிதன் தான். ஆனா ஆண்டவரே எங்க தம்பிப்பா, பாவம்பா, இவன் போனா யார் இருக்காப்பா, வாங்கப்பான்னு கூப்பிடல. அவங்க ஞானமா ஜெபிக்கிறாங்களாம். எப்படி ஜெபிச்சாலும் கர்த்தருக்கு எல்லாம் ஈஸி தான். அவர் அந்த ஜெபத்தை அப்படியா நான் நேசிக்கிறவனான்னு கேட்கல. இந்த வியாதி ஒன்றும் மரணத்துக்கு எதுவானதில்ல அப்படின்னு சிம்பிளா சொல்லிட்டார். சொல்லிட்டு அவர் பாருங்க, யோவான் 11:6 அவன் வியாதியாய் இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட உடனேயும் பின்னையும் 2 நாள் இருந்துட்டாராம். நமக்கு பிரச்சனைனா இன்னும் 2 நாள் கூட காக்க போட்டுருவார் போல. இதுல அப்படிதான் தெரியுது. ஆமென். நீர் நேசிக்கிறவன் வியாதியாய் இருக்கிறான் என்று சகோதரிகள் ஜெபித்ததும் ஜெபத்தை கேட்டு ஓடியா வந்தாரு. நமக்கு அப்படிதான். இயேசு உடனே ஓடி வந்துடணும். அவர் எப்படி ஓடி வருவார்? அப்படிலாம் வரமாட்டார். அவர் ஃபிக்சேஷன் பண்ணிட்டார். நமக்கு ஒவ்வொன்றுக்கும் ஏற்கனவே எழுதி வைக்கப்பட்டிருக்கு. அந்த பாதையில தான் டிராவல் இருக்கும். சகலவற்றையும் அதினதின் காலத்துல நேர்த்தியா செய்து முடித்திருக்கார். அக்காமாரே,
மண்டை முடிய பிடிச்சு எனக்கு பைத்தியமே ஆயிட்டேன்னு நீங்க உங்க சொந்த தலையை பிடிச்சு ஆட்டி, ஆமென், கர்த்தர் நினைத்த நாளிகையிலே வரும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. சோ குழம்பாதீங்க, கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, தைரியமா இருங்க, ரொம்ப பொறுமையா இருங்க, ஜெபத்துல உறுதியா இருங்க. நீங்க அவசரப்படுறீங்கன்னு இயேசு அவசரப்பட மாட்டார். புரியுதா? இந்த வசனத்துல அதை சொல்லித்தரார். கைவிடப்பட்டுட்டேன்னு நினைக்கிற நீ என்னைக்கு நாளைக்குன்னு மனம் பதறாத, பொறுமையா இரு, அவருக்கு தெரியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பின்னும் 2 நாள் தாமதம் பண்றாராம். எவ்வளவு தைரியம் இல்ல? ஒரு ஆமேன் சொல்லுங்க. நல்ல வேளை அவர் போன் நம்பர் உங்ககிட்ட இல்ல, இருந்தா அவர் பாவம். அவர் நம்பர் இருந்துச்சுன்னு வைங்க, அவருக்கே பிளாக் போட்டுருவீங்க நீங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அவர் அதனாலதான் விவரமா எங்களை வச்சுட்டு அவர் மேல போயிட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் பெரியவர். வார இன்னும் சப்ஜெக்ட் இருக்கு. இதெல்லாம் சப்ஜெக்ட்ல இப்ப வெளிப்படுத்தப்பட்ட காரியம் நான் சொல்லுகிறேன். அடுத்தது யோவான் 11:17. இயேசுப்பா அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. இயேசு வந்தபோது அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாளாயிற்று என்று கண்டார். பெத்தானியா ஊர் எருசலேமுக்கு சமீபமாய் ஏறக்குறைய 2 மைல் தூரத்தில் இருந்தது. யூதரில் அநேகர் மார்த்தாள் மரியாள் என்பவர்களுடைய சகோதரனை குறித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படி அவர்களிடத்தில் வந்திருந்தார்கள். இயேசு, இதான் முக்கியமானது, இதுல ஆள்காட்டி வரல வச்சு வச்சுக்கோங்க, வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனாள். மரியாளோ எங்க இருந்தா? வீட்டுல இருந்தா. அல்லேலூயா சொல்லுங்க. இதுல என்ன பெரிய பிரசங்கம்னு கேட்கலாம். இருக்கு ஒரு ரகசியம், எளிமையானதுதான். அவர் பெரிய விஞ்ஞானி இல்ல. கர்த்தர் எனக்கு காண்பித்து உங்களுக்கு சொல்ல சொன்னதை சொல்றேன். இவரு வியாதியா இருக்கும் போது வரல. சரி, தேவ சித்தம் அவன் சாகணும்னு இருக்கணும்னு அந்த குடும்பம் தேர்த்தி இருக்கலாம். ஆனா செத்த வீட்டுக்கு வரணும்னு எதிர்பார்ப்பாங்க, கட்டாயம் எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா ஜனங்கள், ஏன்னா இயேசு அங்க போகும்போதெல்லாம் அங்க தங்கி இருக்கிறாரு, சாப்பிட்டு இருக்காரு, நல்லா ஜாலியா பேசியிருக்காரு. ஏன்னா லாசர் யாரு? சிநேகிதன். விசுவாசி கிட்ட ஊழியக்காரங்க எப்படி பேசுவாங்க? கொஞ்சம் டீசெண்டா பேசுவாங்க. ஃப்ரெண்டுனா அடிச்சு தொட்டுடே என்னடா மாப்பிள்ள மச்சான் பேசிருப்பாங்க. சோ இயேசு நல்ல க்ளோஸா பேசின ஒரு நபருடைய மரணத்துக்கும் வரல, அன்னைக்கு நைட்டு வரல, அடக்கம் பண்ணி 4 நாளாச்சு. 4வது நாள் நாரி போன பிணத்துக்கிட்ட வாராரு, கல்லறைக்கும் வரல. எங்க இருக்காரு? 2 மைல் தூரம் தள்ளி இருக்காரு. ஹலோ, கேக்கீங்களா? 2 மைல் தூரம் இருக்காரு. இப்ப இந்த குடும்பம் எப்படி கைவிடப்படுது? தம்பிக்கு சோமல்ல, ஏசப்பாட்ட சொல்லி அனுப்பியாச்சு, ஏசப்பா வரல, கடைசியில செத்ததுக்கும் வரல. அந்த குடும்பம் என்ன நினைச்சிருக்கோம்? இவர் கலட்டி விட்டுட்டாரு, இவருக்கு எல்லாமே முன்னமே தெரிஞ்சிருக்கும், இனி வர மாட்டாருன்னு. இப்போ 2 மைல் தூரம் வந்ததும் மரியாளும் மார்த்தாளும் கேள்விப்பட்டிருக்கணும். நீங்க 2 பேரும் அந்த இடத்துல இருந்தா என்ன செஞ்சிருப்பீங்க? நான் ஒரு எடுத்துக்காட்டா சொல்றேன். இது ஒரு பெரிய பிரசங்கமான்னு கேட்கலாம். ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு டீச்சர் மகனுக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சு. அவங்க வீட்டுக்கு நான் ஜோம் பண்ண போவேன். 12 மாதத்துல ஒரு 8 மாதமாவது அவங்க வீட்டுக்கு மாதம் ஒரு முறை ஜெபிக்க போயிடுவேன். கூட்டத்துக்கு வர முடியாது. ஒரு விதவை தாய், அந்த பிள்ளைகள் எல்லாரும் அன்பா இருப்பாங்க, ஜெபத்தை அப்படி நம்புவாங்க. எந்த கூட்டங்களுக்கும் போகிற வழக்கம் இல்லை. வேறு ஊழியக்காரர்களும் எளிதா உள்ள போக மாட்டாங்க. அப்ப அவனுக்கு ஜோமணி தான் அந்த கல்யாணம் எல்லாம் ஒழுங்காச்சு. அதை ஏசப்பா ஜெபத்தை கேட்டார். கல்யாணத்துக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி நான் போய் ஜோமனை போயிட்டேன், ஜெபம் பண்ணேன். தம்பி வரல, வெளிநாட்டுல இருந்தான். கல்யாணத்துக்கு வந்துடணும்னாங்க. வந்துடலாம் ஆமே, வந்துடலாம். கடைசியில் என்னாச்சு? கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு, நான் போகல. கல்யாணம் முடிஞ்சு 1 வாரம் ஆகுது. எனக்கு ஒரு ஞாபகம் வருது, பொண்ணு மாப்பிள்ளை வீட்டில் இருப்பாங்க, என்ன செஞ்சிரு, ஜோமனை போயிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி. நான் அப்போ இரவு 8:30க்கு தான் ஃபோன் பண்ணுறது வழக்கம். அப்போ தான் அவங்க ஃப்ரீயாக இருப்பாங்க. அவங்க வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க. அதனால் 10 நிமிடம் 5 நிமிஷத்துக்கு மேலே நான் ஜோமனை இருக்க மாட்டேன். ஜோமனிட்டு ஓடி வந்துடுவேன். அவ்வளோதான் எங்கள் பழக்கம். ஃபோனில் அந்த டீச்சருக்கு எனக்கு எந்த பயிற்சும் வார்த்தையும் கிடையாது. நான் அந்த வீட்டுக்கு போனாலும் 5 நிமிஷம் தான் இருக்க முடியும். நான் நைட்டு ஃபோன் போட்டால் டீச்சர் எடுக்கலை. நான் நினச்சேன் புது பொண்ணு மாப்பிள்ளை அதை பையன் எல்லாரும் வீட்டில் இருப்பாங்கன்னு. நான் மறந்துட்டேன். அடுத்த நாள் இங்கே ஜபெல்லாம் பண்ணிட்டு ஒரு 6 மணிக்கு என்னை ஞாபகப்படுத்துகிறார், ஃபோன் போடுன்னு. ஃபோன் போட்டால் எடுக்கலை. மேட்ரு புரிஞ்சிருச்சு. எதுக்கு எடுக்கலை? கல்யாணத்துக்கு வரல. ஆமே, கோவம் வந்துட்டு அவங்களுக்கு. நான் எப்போ ஒரு ஃபோன் பண்ணிட்டு எடுக்கலைன்னா, எப்பா என் கணக்கு முடிஞ்சிட்டு, நாளைக்கு சொன்னால் நான் தான் அடிச்சேன்னு நீங்கள் எடுக்கலையே, தப்பிச்சிடலாம்.
ஆனா ஆண்டவர் போடுங்கிறார். திருப்பி போடுறேன், 3வது தடவையும் போடுறேன். அது ஒரு கல்யாண வீடு தான், நான் போலதான், நான் பிரபலமே கிடையாது, நான் டுபாக்கூர். போன் எடுத்து அங்க பாருங்க, போன் எல்லாம் எடுத்து பேசுற வேலை வச்சு கூட வச்சிருக்க மரியாதையான்ட்டாங்க. இப்படியே சீரியஸா திட்டாங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இப்படி திட்டு வாங்கியே பழகிட்டேன். திருப்பியும் அடிச்சேன், எடுக்கல. திருப்பி அடிச்சேங்க பாருங்க, உங்களை வைங்கன்னு சொன்னேங்களா, வைங்க, அடிக்காதீங்க. திருப்பி 3வது முறையே அடிச்சேன். ஏன்னா என்ன அடிக்க சொல்லிக்கிட்டே இருக்காரு. எனக்கு அது ஒரு மாதிரிலாம் இல்லை. அப்போ எடுத்தோடனே என்ன வேணும், நான் பார்த்துட்டு போயிடுறேன், ஜெபம் பண்ணிட்டு. அவையெல்லாம் இல்லை. அவன் ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே போயிட்டான். மருமக தான் இருக்கா, மணி 6:05, அவளுக்கு 6:30க்கு ட்ரெயின், அவளை ஏற்றி விடணும். நான் போயிட்டு இருக்கேன், 2 நிமிஷம் எனக்கு போதும், டைம் தாங்க, அந்த மகளை ஆசீர்வச்சிட்டு போயிடுறேன். கடைசியில் எப்படியோ ஒரு வழியாக அப்பாயின்மெண்ட் கிடைச்சி உள்ளே போயாச்சு. ஜெபம் பண்ணேன். அந்த மகளை பற்றி எப்படி ஆண்டவர் சொன்னார், மகளுக்கு அழுக, என்ன அப்படி காப்பாற்றி விட்டுருவார் ஏசப்பா. கொஞ்சம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. கொஞ்சம் உள்ள என்ன இருக்கு, சரக்கு இருக்கு, தப்பிச்சிருவேன் பார்த்துக்கோங்க. அதனால கோவெல்லாம் மாறி ஆமேன், நல்ல கண்ணீர்லாம் விட்டு ஏதோ காணிக்க தந்துட்டாங்க பாருங்க, வந்துட்டேன், என் வேலை முடிஞ்சிச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏதோ அவர் மேல பாரத்தை போட்டு தப்பிக்கிறது தான், வேற என்ன செய்யறது. நான் அந்த செய்தியை ப்ரிப்பேர் பண்ணும்போது மார்த்தாள் எப்படிங்க போனா, மார்த்தா எப்படி பேருப்பா, வருத்தம் இருந்திருக்காதா? தம்பி கொஞ்சம் வயசு, சாவு சொல்லி அனுப்பியாச்சு, ஆள் சொல்லி பதிலும் கொடுத்துருக்கோம். நான் சொன்ன ஏசப்பா ரெஸ்பான்சிபிலிட்டி பண்ணல. நம்ம ஒரு காரியத்தை ஒருத்தர் சொல்லி கொடுத்த அந்த காலத்துல விளங்கவா, அது நாளா போய் சொல்லும். அவர்கிட்ட நான் சொன்னேன், அவர் கண்டுக்கிடவே இல்லை. நீ தான் என்னமோ வீட்டில் கூட்டு வச்சு சப்பாத்தி கொடுத்தா, ரொட்டி கொடுத்தா, எனக்கு தான் அப்பவே தெரியுமே. ஆமே, என்னெல்லாமோ பிட்டு போட்டிருப்பாங்க. ஆனா மார்த்தா போறா, மரியா போனா கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். மரியாளுக்கு இயேசுவை பிடிக்கும். மார்த்தா போயிருக்கா. மார்த்தா மார்க்கெல்லாம் இப்ப வாரேன், உங்களுக்கு இனிதான் செய்தி இருக்கு, சிரிக்கிறிய. ஆமேன், சிந்திக்க வைப்பார். எனக்கு எப்படி போனா போய் என்ன கேட்கிறான்னா, மார்த்தாள் இயேசுவின் இடத்தில் வந்து, ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீர், ஆனால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். நீங்க இல்லாம போயிட்டீங்களே, இப்படி விட்டுட்டு போயிட்டீங்களே அப்படி கேட்கல. உங்களுக்கு சப்பாத்தி எல்லாம் கொடுத்தேனே, நீர் என் தங்கச்ச வேற கூட வச்சுக்கிட்டீரு, நான்லாம் ஒத்தையில செஞ்சேன். இன்னைக்கு தம்பியை போட்டுட்டீரு, சாப்பிட்ட சாப்பாட்டுக்காவது நன்றி வேண்டாம் அந்த பையனுக்கு. ஆமென். நீங்க கேட்பீங்களா, இந்த பையனை தேடி இவ்வளவு தூரம் வெயில்ல போறோம், ஒரு போன் எடுக்க மாட்டேங்கிறானே. அவங்களுக்கு அந்த காரியம் இருந்திருக்கும். ஆனா மார்த்தா டோட்டலா மாறி, அவரால் இருக்க முடியாத சிச்சுவேஷன், அங்க அவரை கல்லெறிஞ்சு கொல்லணும்னு நினைச்சாங்க, அதான் மாறி இருந்தாரு, அதான் விலகி இருந்தாரு. நீர் இங்க இருந்திருந்தா அது நடந்திருக்காதுன்னு அந்த இடத்துல ஏசப்பாவை விட்டு கொடுக்கல. ஆமென், அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிக்கணும், இந்த மார்த்தாள் யாரு. அப்படியே பின்னாடி போனா, இயேசு ஒரு சமயம் லாசரு உயிரோடு இருக்கும்போது சீஷர்களோட வீட்டுக்குள்ள போகும்போது மரியா எங்க உட்கார்ந்துருக்கா, அவர் பாதத்துல சப்புன்னு உட்கார்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கா. இங்க பாத்திரம் டம்முன்னு சத்தம் கேக்கு. எதுக்கு எடி கேக்குதா? நீ கேட்கறது சரிதான், நாங்க ஒத்தையில ஒருத்தி கஷ்டப்படுறேன், வீட்டுக்குள்ள பிரச்சனைகளே பெண்களுக்கு. அதான் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அவ பாருங்க, நல்லா பன்னு பிரெட்டு, அதுக்குள்ள என்னெல்லாம் வச்சாலும் தெரியல, நட்ஸ், தேனு, என்னெல்லாமோ ஆண்டவருக்கு ப்ரிப்பேர் பண்ற ஒத்தையில. கிட்டத்தட்ட அவரும் 12 பேர் கூட போயிருப்பாரு. எல்லாம் ஆம்பளைகள். அந்த காலத்துல மிக்சியா கிரைண்டரா, நம்மளாவது வீட்டுக்குள்ள இருக்கிற பழைய பால் எடுத்து டக்குன்னு என்ன செஞ்சிருவோம், ஆமா ஒரு டீயை போட்டு சீனியை போடுறோமோ இல்லையோ, உப்பையாவது போட்டு கொடுத்துருவோம் பாருங்க, கரையாத்தனுமே. அந்த காலத்துல வாய்ப்பு இல்லை, அங்க சிலிண்டர்லாம் கிடையாது, அது விறகடுப்பா தான் இருந்திருக்கணும். அப்போ ஒத்தையில கஷ்டப்படுறா. வந்து இந்த மார்த்தா வாய் எப்படிப்பட்ட வாய், உமக்கு டீ கொடுக்க போறா, பண்ணு கொடுக்க போறா, சாப்பாடு கொடுத்த போறாவது இயேசுவை குத்தி இருக்கணும். கொடுக்கறதுக்கு முன்னாடியே உமக்கு என்ன இல்லையோ, கவலை இல்லையோ. யாரு? மார்த்தா வாய், உமக்கே கவலை இல்லையோ, ஒருத்தி தனியா இருந்து உள்ள கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், அதுவும் உமக்கும் உடைய ஆளுக்கும் தான் எல்லாம் செய்யறேன், இங்க இவளையும் பிடிச்சு கால் மாட்டுல உட்கார வச்சிருக்கீரு. அவளுக்கு பொறாமலாம் ஒண்ணும் இல்லை, இயேசு அவளை மட்டும்தானே உட்கார வச்சிருக்காரு, என்ன கூப்பிடலைங்கிற ஆத்திரம் இல்லை. அப்படின்னா அவ இப்படி கேட்டிருப்பா, கொஞ்சமாவது கவலை இல்லாம கவலை இருக்கா, இந்த மனுஷியும் வந்து உட்கார்ந்த பிறகு நீங்க பிரசங்கம் பண்ணலாம்ல, நானும் கேட்பேன்ல அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அவளுக்கு உண்மையான கவலை உலகம்தான். கிச்சனு, பாத்திரம், அடுப்பு, சிலிண்டரு, விறகு. ஆமே, சிலர் சிலிண்டரை ஆட்டி பார்ப்பாங்க, ஒரு 7 நாளாவது ஓடிடாதா, ஆமா நாளைக்கே மண்டையை போட்டுரும் போலையே, என் வயிற்றுல கையை வச்சிடாத,
அப்படின்னு சொல்றோம். அதான் ஆண்டவர் மார்த்தாளை கூப்பிட்டு, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியத்தை குறித்து கவலைப்படுறா, தேவையானது ஒண்ணுதான், அத மரியாள் தெரிந்து கொண்டா. நல்லா கவனிக்கணும். டீச்சிங், அவர் கூப்பிட்டு போதிக்கிறார். அவ அங்க டென்ஷனா இருக்கா, அங்க ரொம்ப ரொம்ப கவலையா இருக்கா, அவ ஒத்தையில கஷ்டப்படுறா. அத மரியாதான் புரிஞ்சுக்கிடல. இந்த இயேசு தெய்வம், இயேசு ஊழியக்காரர் தானே, புரிஞ்சிருக்கலாமான்னு கவலைப்படுறா. இந்த மார்த்தா தான் 2 கிலோமீட்டர் ஓடி போய், நீங்க இங்க இருந்திருந்தா நடந்திருக்காது. ஆனா மார்த்தா திருந்தாதவனா அந்த இடத்தை விட்டு எழும்பி இருக்க மாட்டா. இப்ப என்ன, அவர் வந்தா என்ன, வரலன்னா என்ன? மரியா எழும்பி இருந்தால், எடி உட்காரடி, சாகர வீட்டுக்கு வரல அந்த மனுஷன், இப்ப எதுக்கு வந்திருக்காரு, நீ தேடி போவாதன்னு இருப்பா. ஆனா தேடி போனாங்க. நான் ஒண்ணு சொல்லட்டுமா? போன இடத்துல அழகா பேசினாங்க. முதல்ல பேசும்போது உமக்கு கவலை இல்லையோ, 2வது முறை பேசும்போது நீர் இங்கே இருந்திருப்பீரானால் இது நடந்திருக்காது. ஒரு ஆமேன் சொல்லுங்க. அக்கா, பாடுறது பெருசு இல்ல, கூட்டத்துக்கு வர்றது பெருசு இல்ல, பிரசங்கம் கேட்கறது பெருசு இல்ல. மாறி இருக்கீங்களா? மாற்றம் வந்துட்டா இல்லையா? அது ரொம்ப முக்கியம். இங்க மார்த்தாளுக்கு ஒரே பிரசங்கம் தான். ஏ மார்த்தாளே மார்த்தாளே இங்க வா, நான் உனக்கு சொல்லித்தாரேன். ஒரே பிரசங்கம். அவ வாழ்க்கை மாறிட்டு. அவ கோபப்படுற கேரக்டர், அவ தான் வேலையில கரெக்டா இருக்கிற கேரக்டர், உலக காரியத்துல ரொம்ப கரெக்டா இருக்கிற கேரக்டர், தான் கூட இருக்கிறவங்களை வேலை வாங்குறதுல அதை விட ரொம்ப கேரக்டர், வர்றவங்களை பெர்ஃபெக்டா உலக பிரகாரமா கவனிக்கணுங்கிறதுல ரொம்ப ரொம்ப சிறந்தவா. ஒரே பிரசங்கம் நச்சுன்னு மனம் திரும்பினா அதை பேச்சில் பார்க்க முடியுது. நீங்க மனம் திரும்பிட்டீங்களா? ஏன் கைவிடப்பட்ட உங்க வாழ்க்கையில செத்து கிடக்கிற சில காரியத்தை கர்த்தர் உயிர்ப்பிக்காம இருக்கார் தெரியுமா? உங்க வாய் மாறல, வாய் மாறல. எதை யாருக்கிட்ட எப்படி பிரசன்டேஷன் பண்ணணும்னு தெரியணும். இந்த செய்தி எனக்கும் தான், உங்களுக்கும் தான். ஆமே. நான் ஒரு பிரசங்கத்தை கூட உங்க மத்தியில கொண்டு வந்துட்டா அதை எப்படி கொண்டு வரணுங்கிற ஞானத்தை கர்த்தர்ட்ட கேட்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்க வாய் எப்படி இருக்கு? பேச தெரிய மாட்டீங்க. ஊழியக்காரங்க கிட்ட எப்படி பேசணும், ஊழியக்காரி கிட்ட எப்படி பேசணும், அண்ணன் கிட்ட எப்படி பேசணும், தம்பி கிட்ட எப்படி பேசணும், புருஷன் கிட்ட எப்படி பேசணும், எதிர் வீட்டுல எப்படி பேசணும், ஆமென் ஹல்லேலூயா, பிள்ளைகள்கிட்ட எப்படி பேசணுங்கிற ஞானம் வேணும். வாய்க்கு இஷ்டத்துக்கு பேசக்கூடாது. அந்நிய பாஷை பேசுறது சரிதான், அபிஷேகத்துல நிரம்புறது சரிதான், பாட்டு பாடுறது சரிதான், பிரசங்கம் பண்றது சரிதான். உன் வாய் எப்படிப்பட்ட வாயா இருக்கு? மாற்ற அடைஞ்ச வாயா இருக்கா? அவ அடுத்தது ஒண்ணு செய்யறா பாருங்க. அவ மரியாதை கண்டு அன்னைக்கு பொறாமப்பட்டா. ஆமென் ஹல்லேலூயா. பாருங்க, யோவான் 11:28, யோவான் 11:28, இவைகளை சொன்ன பின்பு அவள் போய் தன் சகோதரியாகிய மரியாளை ரகசியமாய் அழைத்து, போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்றாள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு நாள் இவ உட்கார்ந்ததுக்கு தான் கோவப்பட்டா, இன்னைக்கு அவளே நொந்து போய் தம்பி கல்ற முன்னாடி இருக்கா. அப்படிப்பட்டவா போய், போதகர் வந்திருக்காரு, வா வா எந்திரி, ஒன்னுதான் தேடுறாரு, ஒன்னு ரொம்ப பிடிக்கும்ல, வா கூப்பிடுறா. மாற்றம், கேரக்டரிசத்துல மாற்றம் இருக்கணுமா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுறாரு. ஏன் கைவிடப்பட்ட பரதேசி போல அலையறோம் தெரியுமா? சுபாவத்தை மாற்றாம இருக்கும். பிரசங்க கேட்கறது பெருசு இல்ல, பிரசங்கம் பண்றது பெருசு இல்ல, நம்ம பேச்சு ரொம்ப ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. கண்டதையும் கண்டகடிதையும் கண்டவங்கிட்டையும் பேசக்கூடாது, ரகசியத்தை அலப்பக்கூடாது. நான் ஒரு ஊழியக்காரன், என்கிட்ட எதுவரை சொல்லணுங்கிற லிமிட் இருக்கோ அந்த அளவுக்கு தான் என்கிட்ட சொல்லணும். ஒரு ஊழியக்காரியா இருந்தா கூட ரொம்ப சொல்லாத. அதான் எசேக்கியா எல்லாத்தையும் ஓப்பனா ஆண்டவர் கிட்ட சொன்னார், நீங்க வாயை காத்துக்கோங்க. அல்லேலூயா. வாய் ரொம்ப ஜாக்கிரதை. இதுக்கு ஆதாரம் இருக்கா? நீ எங்களை யாரையோ குறி வச்சு பிரசங்கம் பண்ற மாதிரி சில பேருக்கு வரட்டும், தப்பு இல்லை. யோபு தன் வாயினால் பாவம் செய்யவே இல்லை. வாயை பாப்பார் ஆண்டவர். இருதயத்தை அவர் எப்படி கண்டுபிடிப்பார்னா, இருதயத்தின் நிறைவை வாய் பேசும், வாய் பேசும். அப்ப உங்க வாய் எப்படி இருக்கு?
டப்புன்னு பேசுறது, டக்குன்னு எடுத்த மாதிரி பேசக்கூடாது, புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அதுக்கு யார் உதவி செய்வா? ஹோலி ஸ்பிரிட். நான் கேட்டேன் அதையும். பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது சகல பலவீனங்களிலும் அவர் என்ன செய்வார்? பலன் தருவாராம். நாம நினைக்கிறோம் கிண்டி கிண்டி நடக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் முட்டை பலப்படுத்துறவரு, வயிறை பலப்படுத்துறவரு, இடுப்பை பலப்படுத்துறவரு, சண்டை போடுறதுக்கு நல்ல நெஞ்சில பலன் தர்றவர் இல்லை. வசனத்தின்படி நடக்க பலன் கொடுப்பார். சிலருக்கு ஒழுக்கா பேச தெரியாது, நான் பேசிக்கிடவே மாட்டேன், ஆனா பரிசுத்த ஆவியானவர் வந்தா நல்லா பேசுறதுக்கும் பலன் கொடுப்பார். அல்லேலூயா. அது ரொம்ப முக்கியம், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அவளுக்கு தெரியுது ஏசப்பா. இதை எப்படி சொல்லுவீங்க? அவ வருத்தத்தோட கூட சொல்லியிருக்கலாம்ல. இல்லை, அந்த காலத்துல ஹோலி ஸ்பிரிட் வந்து எல்லா மனுஷங்களுக்குள்ளே இல்லை. அந்த ஊர்ல தீர்க்கதரிசி இல்லை, இயேசுதான். இயேசு அந்த தீர்க்கதரிசியை போல வந்தவர்ல, குமாரனா வந்தவர் தான். அதான் அவ சொல்றான், நீங்க இருந்திருந்தா உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தினால அந்த மரணம் வந்திருக்காது. ஏன்னா தூரமா அவர் போயிட்டாரு. அப்போ நீங்க இருந்திருந்தா நடந்திருக்காதியா? நீங்க ஏன் இல்லாம போனீங்கன்னு கேட்கல. குருட்டு கொஸ்டின்ஸ் கேட்காதீங்க, குருட்டுத்தனமான கேள்வி. ஏன் அப்படி நடக்கு? எதுக்கு இப்படி நடக்கு? யார் எல்லாம் பழந்துன்னு கொட்டை போட்ட எல்லாம் பக்தியில முத்தி போன சிலதான் கேட்குது. நடக்கட்டுமே. தீமை நன்மை அனுபவித்த கரத்துல தீமையை அனுபவிக்க வேண்டாமா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லு. ஒரு ஆளிலையா சொல்லுங்களேன். பிரசங்கம் போர் அடிக்குதோ? ஆமேன். முதல்ல சிரிப்பு வந்துச்சு, அது நம்மளை தொட்டுட்டா கொஞ்சம் நமக்கு அப்படிதான் இருக்கும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. மனம் திரும்பி ஆகணுமே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பேச்ச மாத்துங்க. கடந்த 2 நாட்களுக்கு முன்பு, ஒரு 3 நாளுக்கு முன்னாடி ஒரு 2 குடும்பத்தை சந்திக்க போனேன். ஒரு வாலிப மகள் ஒருத்தியை சந்தித்து, அவங்க அம்மா ஜெபிக்க கூப்பிட்டு இருந்தாங்க. அவங்க கண் பார்வையில கொஞ்சம் தள்ளி அவட்ட போய் பேசி ஜெபம் பண்ணுங்க. அவ சொன்னா, அங்கிள் நான் ஒரு சைக்கோ அப்படின்னா. பார்க்க அழகா இருக்கா, நல்ல வசதியான குடும்பம். அவ சொல்ற, நான் ஒரு சைக்கோ. இப்ப என் கையில ஒரு பேட் இருந்தா 3 பேர் தலையை அடிச்சு உடைச்சிருவேன். அந்த கோபம் உள்ள இருக்கு. சொல்லுவது ஒரு பிள்ளை, தாய் ஜோம் பண்ற தாய் தான். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அது என்ன தாய தெரியல. நான் ஏமாக்கும் பிரச்சனை இருக்கும். அப்போ அவ சொல்றா, எங்க அம்மா எரிச்சல் ஊட்டிக்கிட்டே இருக்காங்க, எங்க அப்பா எரிச்சல் படுத்திக்கிட்டே இருக்காங்க, மார்க் குறைஞ்சதை எரிச்சல் படுத்துறாங்க. அவளை பாரு, இவளை பாரு, சனியனை என் வயிற்றுல பிறந்து தொலைஞ்சிருக்கா பாரு. அதே தாய் கைதான் அப்படி நிற்கான் தேசத்துக்காக நைட்டு. அவ கேட்கா, இவ ஜெபிச்சா என்ன, ஜெபிக்கலன்னா என்ன? அப்படி ஒரு கடவுள் எனக்கும் தேவையில்லை, நீங்களும் தேவையில்லை, உங்க பிரேயரும் தேவையில்லை, எழும்பி போங்கங்கிறா. எங்க ஜோம் பண்ற தாய் நீ பிரசங்கம் கேட்கிற, உனக்கு உன் பிள்ளைகிட்ட பேச தெரியணும். கவனம். பிள்ளைகளை நிறைய பாவத்துக்கு தள்ளுறது அப்பாவோட பேச்சு, அம்மாவோட பேச்சு. கவனம் கவனம். யாரையும் வார்த்தையில உடைக்காதீங்க. மார்க் கம்மியா மக்களே, அடுத்த முறை நீ படிச்சு பயிற்சி, நான் ஜெபம் பண்றேன், உனக்கு ஏசப்பா தருவார். மோட்டிவேட் பண்ணு. உங்களுடைய குடும்பத்தை உயர்த்தி காண்பீங்க. அது இன்னைக்கு டிப்ரெஷன்ல அலையுது, கோவத்தில் அலையுது. காரணம், அந்நிய பாஷை பேசுற வாய், அபிஷேகத்துல நிரம்புற வாய், கத்தரை பாடுற வாய், பிரசங்கத்தை கேட்டாமே அல்லேலூயா சொல்ற வாய், அந்த தாய் பேசுகிற பேச்சு. ரொம்ப கவனமா இருங்க. பேச்சு ஒரு குடும்பத்தை அழிச்சிட்டு பாத்தீங்களா? அந்த பிள்ளை எப்படி மாற்ற முடியும்? ரொம்ப கஷ்டம். கவுன்சிலிங் கொடுத்து நீங்க பண்ணணும். நான் சொல்றேன், ஏன் கவுன்சிலிங் கொடுக்கணும் மகளுக்கு? நீ நல்ல தாயாக இரு. சொல்லி கொடுக்குறோம் ஹெவி லோடு. பிரதர் இப்படி இருந்தா கட்டி போற, அவ கல்யாணம் கட்டுறதுக்கு எவ்வளோ வயசு இருக்கு. இப்ப அந்த பிள்ளை, நான் கல்யாணம் எவனையும் கட்ட மாட்டேங்குது. ஏன்? நாங்கெல்லாம் கட்டின காலத்துல எப்படி தெரியும்? நான் மறுபடியும் தர்றேன், வைக்கோல கொடுக்காத உன் பிள்ளைக்கு புல்ல கொடு, புல்லு வசனத்தை கொடு. ஆமேன். கர்த்தரை கொடு. உன் ஓல்டு ஸ்டோரிஸை குப்பையில போட்டு கொளுத்து. அந்த காலம் வேற, இந்த காலம் வேற. அன்னைக்கு 4 புக்கு, ஒரு ஸ்லைட்டு, ஒரு பை, 12ஆம் வகுப்பு வர பாடம் எளிது. வெளியே போய் விளையாடணும், மூச்சு முட்டை இல்லை, நல்ல ஆரோக்கியமான சாப்பாடு, போன் இல்லை, டிவி இல்லை, 8 மணிக்கு தூங்கணும், காலையில 6 மணிக்கு எழுமணும், ஸ்ட்ரெஸ்லெஸ்ஸா இருந்தோம். பிள்ளைங்க நம்ம தேரணும். இன்னைக்கு உள்ள பிள்ளைக்கு புக்கை பாருங்க, தூக்கவே முடியாது, எவ்வளவு ஸ்ட்ரெஸ்.
ஹோம்ஒர்க் வீட்டில் வந்து, பழைய காலத்தில் அப்படி ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க இல்ல. பிள்ளைய புரிஞ்சுக்கோங்க. அதை போட்டு மாடு மாதிரி, சக்கடா வண்டி மாதிரி அடிச்சு 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 துவைக்காதீங்க. உலகம் துவைக்குது, கல்வித்துறை துவைக்குது. ஆமேன். பக்கத்துல போராட்டம், அங்க போராட்டம். இருக்கிற அளவுல உங்க வாயினால நீங்க இழுத்து வச்ச வம்பு சண்டை, அந்த சத்துரு அனுப்புற மந்திரம் எல்லாம் உன் குடும்பத்தை சந்ததியை தானே பாதிக்கும். நீயும் சேர்ந்தே டென்ஷன் ஆக்குற. அழகா கற்றுக்கொடு. ஆமேன். அல்லேலூயா. ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், முதல்ல சிரிக்க வைக்கும், பிறகு சிந்திக்க வைக்கும். சும்மா எடுத்ததுக்கெல்லாம் கர்த்தரை குறை சொல்லாதீங்க. இந்த பிரசங்கத்தை முழுக்க முழுக்க நான் 3 நாட்களாக தியானிக்க ஆண்டவர் இது சொல்லலாமா? எனக்கு பலனே கிடையாது, தொண்டை அடைச்சு போச்சு, அந்த மிக்சர் போச்சு. ஆனாலும் கர்த்தர் சொல்ல, நீ நில்லு, நான் பலப்படுத்துவேன். ரொம்ப முக்கியம். இரண்டாவது ஒரு குடும்பத்துக்கு போனேன். அங்க கொஞ்சம் விசித்திரம். எல்லார் தப்பும் நான் ஏன் அந்த வீட்டுக்குள்ள ஒரு குடிகாரர் இருக்காரு, அவரை ஏன் சொல்லலைன்னா அவருக்கு தெரியாதுங்க. மரியா மார்த்தாள் ஒரே நாள் பிரசங்கம் கேட்டா, ஒரே நாள் இயேசு பேசினாரு. அவ வாழ்க்கை மாறினதுக்கு காரணம் அவ இறந்த 4 நாள் கழிச்ச வீட்டுல இயேசப்பாவுடன் நடந்த விதம். ஆண்டவர் பாப்பாரு. போற 2வது வீட்டுக்கு, விவாகரத்து ஆகி ஒருத்தி வீட்டுக்குள்ள அந்த நிலைமையில இருக்கா. முதல் தரமும் விவாகரத்து, 2வது திருமணம் முடிஞ்சு அதுவும் முடிய போகுது. அப்போ இவங்க பேரண்ட்ஸ் வீட்ல ஒரு காரணம் சொன்னாங்க. நான் நொந்து போயிருக்கிற அந்த மகளை பார்த்து அந்த மகா சொன்ன ஒரே விஷயம், எல்லாத்துக்கும் காரணம் எங்க அம்மானுச்சு. அம்மா அப்படி சொல்லக்கூடாது. இல்ல, சின்ன வயசுல இருந்து எங்க அம்மா சபிப்பாங்க. நான் கேட்டிருக்கிறேன், சபிப்பாங்க. நீ இப்படி போனா உருப்பிட மாட்ட, நாசமா தான் போவ. அதுக்கு தெருவில் ஒருத்தங்களை எக்ஸாம்பிள் வச்சிருப்பாங்களாம். அவ ஆளாம ஓடி போயிட்டானா, நீ கடைசியில் அந்த 4வது வீட்டுக்கு பார்த்தியா, அவ பிள்ளை மாதிரி தான் ஓடி போவ. இப்படி விதி எழுதலாமா? ரொம்ப கவனம். உங்க கூட தான் பேசுறாரு, யாரு கூடயோ பேசுறாரு எனக்கு தெரியல. நான் சொல்றேன், வாய கவனமா அளக்கணும். நான் ஒண்ணு சொல்லட்டா, நான் கண்டுபிடிச்ச, நான் ஊழியம் செய்யறதுனால பல இடங்களுக்கு போறதுனால சொல்றேன். உங்களுக்கு உங்க வைக்கப்போர்ல உள்ள வைக்கப்புல்லை பற்றி தான் தெரியும். எனக்கு ஊர்லலாம் இருக்கிற வைக்கப்புல்லோட கதையெல்லாம் தெரிஞ்சதுனால நான் உன்னை படிச்சேன். கூட்டத்துக்கே வராம, ஹோலி ஸ்பிரிட்டே பெறாம, வெறும் கிறிஸ்தவர்களா கோயிலுக்கு போயிட்டு வருது பாருங்க அந்த தாய். அதுகிட்ட ஒரு பிள்ளை தப்பு பண்ணி மாட்டும் போது அவங்க அந்த பிள்ளைய கையாளுற விதமே வித்தியாசமா இருந்துச்சு. காதல்ல மாட்டுது, பிடிச்சு கொடுக்குறாங்க, விட்டுரு தானா சரியா விட்டுரு. அது எல்லார் வயசுலயும் வர்றதுதான். எல்லாம் அதை மாத்தணும். அந்த பிள்ளைக்கு அன்பை கொடு. அந்த பிள்ளை மாறிடுச்சு. ஆனா ஜெபம் பண்ற தாய் டார்ச்சர், ஜெபிக்கிறேங்கிற பேர்ல, ஏய் என் பொழப்புல மண்ணள்ளி போட்டுட்டியே, ஏன் நாசமத்து போறவள. ரொம்ப கவனமா பேசுங்க. இயேசு உன்னை நேசிக்கிறாருன்னு பேசுங்க. இயேசு உங்ககிட்ட அன்பா இருக்கிறாருன்னு பேசுங்க. ஒரு இளவு வீட்டுல இளவு விழுந்து 4 நாள்ல என்ன கேள்வியை வேணாலும் ஏசப்பாட்ட மரியாளுக்கு கேட்க ரைட்ஸ் இருக்குங்க. அந்த டீச்சர், நான் சொன்னேன்ல, போனை வைங்க, அவங்க என் மேல வச்ச பாசம், அன்பு. அவன் நீ வேண்டான்னு சொல்லல, அவங்க உண்மையிலே கிளம்பிக்கிட்டு இருந்தாங்க. பாசம். நான் யோசித்தேன், நான் வெறும் அந்த டீச்சர் வீட்டில் 2 நிமிஷம் கூட இருக்க முடியாது. ஒரு விதவை வீடு, நான் அதுவும் ஒழுங்கா போக மாட்டேன். நான் ஜோம் பண்ணிட்டு வரேன். ஆனா நான் வராததுக்கு, அதுவும் ஒரு கல்யாண வீட்டில் எவ்வளவு கூட்டம் வந்திருக்கும், எத்தனை டீச்சர்ஸ் வருவாங்க, எத்தனை குடும்பம் வரும். நான் அதுல ஒரு ஒண்ணு கத்தவேன். அங்க போய் என்னத்தை செய்ய போறேன்? ஆனா என் மேலேயே அவங்களுக்கு அவ்வளோ கோவம் நியாயமா வந்தா, இந்த மார்த்தாளுக்கு இயேசுப்பா மேல எவ்வளவு கோவம் வந்திருக்கணும், எவ்வளவு கேள்வி கேட்டிருக்கலாம். நீங்களும் கேட்கல ஆண்டவரை பார்த்து, யோ ஏயா இன்னும் என் புருஷன் இப்படி இருக்கான், என் பிள்ளை ஏயா இன்னும் இப்படி இருக்கு. கர்த்தர் சொல்றாரு, நீ மாறினியா? ஒரு பிரசங்கத்துல மாறின மார்த்தாங்க, பல பிரசங்கத்துல இன்னும் மாறாத பழைய மார்த்தாள்கள் எங்கே? மாறணுங்க. வாழ்க்கையை அர்ப்பணிங்க. பரிசுத்தாவி அதுக்காக கேளுங்க. பரிசுத்தாவி எதுக்கு கேட்கும்? மந்திரத்தை அடிக்கணும், உடைக்கணும். நான் சொல்றேன், ஒன்னு அடிக்கணும், உடைக்கணும். முதல்ல நீ உருவாகணுங்கிறாரு. ஹோலி ஸ்பிரிட் கேட்கணும், அப்பா இன்னைக்கு இந்த வீட்டுக்கு போறேன், என் வாயை காத்துக்கொள்ள கிருபை தாங்க. பிள்ளைய சபிக்காதீங்க, பிள்ளைய திட்டாதீங்க, பிள்ளைய ஆசீர்வதிங்க. அப்ப புத்தியே சொல்ல வேண்டாமா? வேதம் சொல்லுது, பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளை எரிச்சல் படுத்தாதிருங்கள்.
முணுமுணுனே வரக்கூடாது. பள்ளிக்கூடத்துல எவ்வளவு பிரச்சனை நடக்கு தெரியுமா? நீங்க போன பள்ளிக்கூடம் இல்லைங்க, இப்போ உங்க பேர பிள்ளையும் நீங்களும் போற, உங்க மகளும் போற பள்ளிக்கூடம். அன்னைக்கு பள்ளிக்கூடத்துல கொஞ்சம் அன்பு இருந்துச்சு, இப்ப பள்ளிக்கூடத்துல ஜாதி இருக்கு, அரசியல் இருக்கு, சினிமா படம் பாட்டு இருக்கு, ஸ்கூலுக்குள்ள ஆபாச படம் இருக்கு, காதல் இருக்கு, காமம் இருக்கு, இச்சை இருக்கு, அருவருப்பு இருக்கு. 5 வயசு பொம்பளை பிள்ளைக்கு 5ஆப்பு படிக்கிற பொம்பளை பிள்ளைக்கு 5ஆப்பு படிக்கிற பையன் ஐ லவ் யூ சொல்லுவான். பிள்ளை எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸா வீட்டுக்கு வரும். வர்ற பிள்ளை கொஞ்சம் உட்கார்ந்து இருக்கும், வந்த உடனே படுத்துறேன்னு என்னமோ கலெக்டர் வேலைக்கு போயிட்டு வந்த மாதிரி. சொல்லாதீங்க, சொல்லக்கூடாது, கிறுக்காயிரும் பிள்ளைங்க. கிறுக்கு ஆக்காதீங்க, டிப்ரெஷன் ஆக்காதீங்க. உங்க மகன் கூறு இல்லையா, கர்த்தருக்கு தெரியாதா? லாசரு சாக போறது அவங்களுக்கு தெரியுது, கர்த்தருக்கு தெரியாம இருந்துச்சு. அவர் சொன்னார், இது மரணத்துக்கு ஏதுவானதல்ல, என் மகிமைக்கு ஏதுவானது. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீ கைவிடப்பட்டிருக்கியா? உன் வாயை மாத்து, வாழ்க்கையை மாத்து, பேச்ச மாத்து. கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னில் மகிமைப்படுவேன். எப்ப மகிமைப்பட முடியும்? அவரை தேடுற உங்க வாழ்க்கையில அவர் மாற்றத்தை பார்க்கணுங்க. உங்க வாய்க்கு காவல் வைங்க. நான் ஜெபம் பண்ணி என்னத்தை கண்டேன்? ஊழியத்துக்கு போய் என்னத்தை கண்டேன்? ஊழியக்காரனுக்கு காணிக்க கொடுத்து என்னத்தை கண்டேன்? என் வாழ்க்கையில எல்லாம் தோல்வி தானே. ஏன் தோக்க மாட்டியோ? என் இயேசுவுக்காக சகிக்க மாட்டியோ? என் உனக்காக மரித்தார்ல, என் உனக்காக அடிக்கப்பட்டுட்டார்ல, ரத்தம் சிந்தினார்ல, உன்னை சாவுக்கா ஒப்பு கொடுத்தாரு. என்னைக்கோ செத்து இருக்கணுமே, புழுத்து இருக்கணுமே, நாரி இருக்கணுமே. மனசை தொட்டு சொல்லுங்க, இப்படி கேட்கிறவங்க, கர்த்தர் எனக்கு ஜீவன் தரலன்னு, கர்த்தர் என்ன காப்பாத்தலன்னு, கர்த்தர் என்ன வாழ வைக்கலன்னு, தூக்கி போட்டுட்டு போன அநேக காரியத்துக்கு உன்னை உயிரோட நிறுத்தலன்னு ஒரு நாள் சொல்லுங்க பார்க்கலாம். செஞ்சுக்கிட்டு தானே இருக்காரு. செய்த நன்மை 1000 தானே. செய்யாத ஒரு நன்மைக்காக ஏன் பேச தெரியாமல் தேவனிடத்திலும் பேசுகிறாய்? கவனம். துக்கப்படுவார். சபை நம்மளை மாத்துறதுக்கு, பைபிள் எல்லாம் எனக்கு தெரியும் படிக்கிறதுக்கு இல்ல, மாத்துறதுக்கு. எல்லாம் தெரியணும், கொஞ்சத்துல உண்மையா இருங்க. ஆமென். உங்க வாய் நேர்த்தியானதை பேசட்டு. பைபிள் அழகா சொல்லி கொடுக்கு, சபித்தலும் துதித்தலும் ஒரே நாவல இருந்து புறப்படக்கூடாது. நீ உன் பிள்ளைய சபிச்சு பிள்ளை நாரி போச்சு, அந்த அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் குடும்பத்துக்கும் அன்னைமாருக்கும் தானே வைக்கும். போச்சுல குடும்பம். நம்ம எதை விதைக்குமோ அதை தான் அறுப்போம். பேய மட்டும் என் நாவின் வார்த்தையில துரத்துனா இருக்கும், அதே நாவல தவறானதை விதைக்கும் போது அதுவும் விதைச்சிரும். ஆண்டவர் ரொம்ப சொல்றாரு, கணவரை டார்ச்சர் பண்றாரா? பிள்ளை ரொம்ப கேட்க மாட்டேங்குதா? கேட்பான்னு நினைங்க. மாறுவா, மாத்துவா, இயேசு மாற்றுவார். நான் ஜெபம் பண்றேன், ஜெபத்தை கேட்கிறாரு, ஏன் வர மாட்டேங்குது? அவசர குடுக்கைகளாக இருக்காதிருங்கள், நிதானமா இருங்க, பொறுமையா இருங்க. வாயின் வார்த்தையினாலதான் நீதிமானா துன்மார்க்கனான ஆண்டவர் கேட்பார். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. ஏன் அப்படி பிரசங்கம் பண்ண வேண்டியிருக்கு தெரியுமா? இயேசு சீக்கிரம் வரப்போறாரு. நான் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண புறப்பட்டேன். நான் புறப்படும் போது என் மனைவி அவ அதனால என்ன கவனிக்கல. நான் அதனால அவட்ட சொல்லாம வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். எதுக்குன்னா, அவ என்னை பார்க்கலன்னு. இந்த சண்டை மௌன சண்டை, பெரிய சண்டை இல்லை, சண்டை கிடையாது. ஆனா அவ வேலையா இருந்தா. நான் கார்ல ஏறி போறேன், ஊர் தாண்டி போறேன் ஜெபம் பண்ண. நமக்கு ஊழியம் தானே அப்படின்னு நான் வீட்டு வாசல்ல கால் வைக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், எங்க போற? எதுக்கு போற? குடும்பத்துக்கா? குடும்பம்னா என்ன? கணவன், மனைவி, பிள்ளைகள். போய் என்ன செய்வ? வாழ்த்துவேன், சமாதானம் சொல்லுவேன். நீ சமாதானம் இருந்தியா? இல்லப்பா. அப்ப நீ என்ன செய்யணும்? இப்ப டைம் இல்லப்பா, வீட்டுல போய் சமாதானம் ஆயிட்டு தான் படுக்க போவேன்பா. சரி, இப்ப உள்ள போனார். ஆண்டவர் இன்ச் பை இன்ச்சா ஃபாலோ பண்றாரு. உனக்கு உணர்வு இருக்கா? உள்ள போகும்போது நான் அந்த வீட்டை குறிச்சு கேட்டுட்டு போறேன், அந்த மனுஷங்களை குறிச்சு கேட்டுட்டு போறேன். அவங்க காரியத்தை எனக்கு காட்டணும்ல. சும்மாவா கூப்பிட்டுருக்காங்க? 500 ரூபா கொடுப்பாங்க, உழைக்கணும்ல. அவங்க என்ன நோக்கத்துக்கு கூப்பிட்டாங்களோ அது நடக்கணும்ல. ஆனா அங்க சொல்ற நீ யாருங்கிறாரு. நான் சொல்றேன், ஜெபிக்கிறேன், நீ யாருன்னு உனக்கு தெரியணும். உன் கூட ஆண்டவர் பேசணும். உன் தப்ப நீ உணரணும்.
ஒப்புரவாகணும், மன்னிப்பு கேட்கணும், மனம் திரும்பணும், வாழ்க்கை மாறணும். அப்பதான் கிருபை செய்வார். அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள போனேன், என் வேலை ஈஸியா போச்சு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். நமக்கு தான் டக்குன்னு ஒரு ரகசியத்தை ஓப்பன் பண்ணிடுவார், அது வாயில போயிடும். அப்புறம் அந்த குடும்பம் எழும்பி, ஐயா கனம் சும்மா வராது, மகிமை சும்மா வராது, நீ அர்ப்பணிக்கணும். மார்த்தாள், மரியாள், லாசரு மகிமைப்பட்டார்கள். அவர்கள் மூலம் கர்த்தர் மகிமைப்பட்டார். மரணம் என்ற வீடு அங்க நடந்தது. பாருங்க, அந்த வீடு சும்மாலாம் இல்ல. யோவான் 11:37 எடுங்க. யோவான் 11:37. யோவான் 11:37. அவர்களில் சிலர் குருடருடைய கண்களை திறந்தார்ல, இவனை சாகாமல் இருக்க பண்ணவும் கூடாதோ. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இருப்பாங்க கூட்டத்துக்கெல்லாம் ஓடி ஓடி போனா, என்னத்த ஜபம் போ, தோத்திரம் வேற போட்டாங்களாம். வீட்டுக்குள்ள இப்படித்தானே நடக்கு. சகிக்கணும். வரும் கெட்ட பேர். கூட்டத்துக்கு போனோடனே அடி வரும். ஊழியக்காரன் வந்து ஜெபிச்சுட்டு போனது பிரச்சனை வரும். உடனே ஊழியத்தையோ ஊழியக்காரனையோ ஆண்டவரையோ மாத்திட்டா பிரச்சனை மாறும் நினைக்க கூடாது. பரலோகம் போற வாசல் இடுக்கமானதுங்க. உள்ள வரும்போது தந்துக்கிட்டே இருக்கணும். உள்ள மக்களை பார்த்தேன், கொஞ்சம் கஷ்டம் வந்துட்டுனா அவன்கிட்ட போனா ரொம்ப கஷ்டம் வருது. இப்ப வர வர பிரசங்கமும் நல்லா இல்ல, குத்து குத்துன்னு குத்துறான். ஆமே, கல்ல கொண்டு எறிகிறான். எதுக்கு அங்க போகணும்? ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. பிறம் பூவா போட முடியும்? பூ வந்து நம்ம ஊர்ல போடுவாங்க ரெண்டுக்கு, ஒன்று கல்யாணத்துக்கு, அது முடிஞ்சிச்சு உங்களுக்கு. ஆமே, பெரும்பாலும் முடிஞ்சதுதான் இருக்கு, முடியாது ஒன்னோ ரெண்டா தான் இருக்கு. அப்புறம் இன்னொன்னுக்கு லாஸ்ட்ல தான் போடுவாங்க. ஆனா பரிசுத்த வேதத்தை தூக்குனா ஊழியம் செஞ்சா கல்லு தான் விழணும். ஸ்தேவான் மேல விழுந்துச்சு, பரலோகம் திறந்துச்சு. உங்க மேல கர்த்தருடைய வார்த்தை எரியப்படும் போது அது காயப்படுத்துச்சுன்னா உங்களுக்கு வானத்தை திறப்பாரு, பலகனியை திறப்பாரு, இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, ஆமேன் சொல்லுங்களே. விளங்குதா? விளங்கலையா? பரலோகம் போற வாசல் வழி இடுக்கும். பழைய காலங்களில் போய் கேளுங்க. ஊழியம் எளித அல்ல, கிறிஸ்தவம் எளித அல்ல, ராஜ்யம் எளித அல்ல. தேவனுடைய ராஜ்யத்துக்காக எதையும் இழக்க துணிந்தவர்கள் தான், ஜீவனை கூட நஷ்டம் என எண்ணினவர்கள் தான், ஆஸ்தியையும் அந்தஸ்தையும் குப்பை என்று எண்ணினவர்கள் தான் ராஜ்யத்துக்குள் இருக்கிறார்கள். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற இடத்துல, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ற இடத்துல நஷ்டம் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் காத்திருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த கப்பல் பரலோகம் மூலமா வேண்டாமா? இதை சக்சஸா ஓட்டன்னா எனக்கு தெரியும், அதையும் ஓட்டலாம். ஆனா கூட்டம் வரும், நல்லா இருக்கும். ஆனா அங்க போக மாட்டோம். அங்க போறது எளிதே இல்லை. ஆயத்தம் இருக்கணும். சாந்த சொரூபியா மாறுங்க. உங்க ஞானத்தை நான் கொச்சப்படுத்தல. மார்த்தாள போல உங்களுக்குள்ள இருக்கிற உலக பிரகாரமான அநேக காரியங்களை குறிச்ச கவலையை குறிச்சு நான் பாரமற்றவனா எண்ணல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அந்த மார்த்தாளே ஒரே அதிகாரத்துல மாறிட்டா, 1-2 அதிகாரத்துல நீங்க மாறணும். உங்க வாய் துதிக்கிற வாய் செபிக்கட்டு. ஆமே, செபிக்கிற வாய் நன்மை பேசட்டு. நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற பேட் ஹேபிட்ஸ் எல்லாம் விட்டுருங்க, நல்லா இருப்பீங்க. ஆமே, என்னொன்னு சொல்லட்டா? சிலர் கேள்வி இருக்கு, நியாயமா நான் கோவப்படுறது தப்பா தப்பு இல்லையான்னு. அதை யாருக்கிட்ட கேட்கீங்க? என் புருஷன்கிட்ட. நான் நியாயமா கோவப்படுறது தப்பா தப்பு இல்லையா? தப்புதான். அவர் தலை, நீங்க வாழு. வசனம் நான் முடிவெங்க கொண்டு வந்துடுவேன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அது தப்புதான். என்ன மிஷனரியா அனுப்புங்கிறீங்க? அங்க கல்லறி விழுங்களா? அதுல ஒரு குடிகார பையன் தானே கல்லறிவான். அவன் எரிஞ்சா அந்த ரத்தம் தக்காளி சட்னி மாதிரி வரும் போல. புருஷன் ஒரு சின்ன கூழாங்கல்ல போட்டா அது உங்களுக்கு ரத்தமா வரும் போல. கீழ்ப்படியணும். கர்த்தர் சொல்லிட்டாரு, கீழ்ப்படியணும். ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னதுதான், சொன்னதுக்கு மாறவே கூடாது. நான் ஒன்னே ஒன்று சொல்லுவேன். உங்களை யாராவது கிட்ட இருந்து டார்ச்சர் கொடுத்து வேதனைப்படுத்தினா உங்க பொறுமையை சிலர் நிறைய பேர் சோதிப்பாங்க. உங்களுக்கு ஒழுக்கம் ஒரு பொறுமையா இருக்கலாம், அதை ஒருத்தர் சோதிக்கலாம். நீங்க சோதிக்கும் போது நீங்க நினைக்கணும், நீங்க ஒரு மனவாட்டி, உங்களை செதுக்கும் உளியாக அந்த பிரச்சனை வந்திருக்கிறது. செதுக்குகிற அந்த ஆசாரியன் கர்த்தர் கொடுத்த ஒரு கனத்திற்குரியவர். அல்லேலூயா. நம்மளை பொறுமையை சோதிப்பார்.
சொல்லிட்டாருல, உபத்திரவத்தில் எப்படி இருக்கணும், ஆடன்னு சொல்லியிருக்காரு. நீயும் கூட கொஞ்சம் ஆடு, பொறுமையாரு, ஜெபத்துல உறுதியாரு. நம்ம உபத்திரவத்துல தான் உறுதியா இருக்கும், விட்டுற மாட்டேன் அவனை. இன்னைக்கு அவரா நானா, அதை விட்டுருங்க, அவர் தானா மாறுவார். நீங்க நினைக்கிறீங்க அவரை நான் தான் மாத்துவேன், முடியாது. உன் நினைவு என் நினைவு அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்லன்னு கர்த்தர் சொல்லிட்டு போயிடுவார். அப்ப அவரை யார் மாத்தணும்னா, முதல்ல ஒரு பிரசங்கம் கேட்கிற நம்ம மாறி இருக்கணும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. மார்த்தாள் மாறினாள், மரியாளை அழைத்து கொண்டு வந்தாள், மாற்றத்தை வாயின் வார்த்தையில் காண்பித்தாள், சாந்த சொருபையாயிருந்தாள், ஆசீர்வதிக்கப்பட்டாள். எசேக்கியா ராஜா கோபப்பட வேண்டிய நேரம், ஆத்திரப்பட வேண்டிய நேரம், சமாதானத்தை இழந்த நேரம், நிதானத்தை இழந்திருக்கணும், கர்த்தரை தூஷித்திருக்கணும், ஜீவனை கூட விட்டுருக்கணும். சுவர்புறமா திரும்பினாரு. மனுஷங்க கிட்ட போய் இந்த கடவுளுக்கு கொஞ்சமாவது நியாயம் இருக்கா, எத்தனை துன்மார்க்கே நல்லா இருக்கான், எத்தனை துன்மார்க்கே பிள்ளை நல்லா இருக்கு, நான் உண்மையா வாழ்ந்தன, நீதியா வாழ்ந்தன, பார்வைக்கு நலமானதை வாழ்ந்தன, என்ன போய் தானே எடுக்க போறாரு, இப்படி சொல்லிட்டாரு. நியாயம் விசாரிக்கல, ஆண்டவற்ற நியாயத்தை சொன்னார். 2 காரியத்தை கற்றுக் கொடுத்திருக்கார். மனம் திரும்பிடுவீங்களா?